மனிதனுடைய சாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணம் லக்கணம் லக்கண புள்ளி. இப்போ லக்கணம் ஒரு வீட்டில் இருக்குது, வீட்டு அதிபதி ஒருத்தர். லக்கணம் விழுந்த புள்ளி, அதாவது அந்த நட்சத்திரம் யாரோ, அந்த நட்சத்திரம் எங்கே இருக்காரோ இதை நோக்கியே தாங்க வாழ்க்கை போகும். சரிங்க, உங்கள் லக்கணாதிபதி எந்த நட்சத்திரம் போய் நிற்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். பேரும் புகழும் எப்போவுமே இருக்குங்க, குறையவே குறையாது. அப்போ லக்கண புள்ளி, இப்போ லக்கணம் விழுந்தால் அந்த லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது, லக்கண அதிபதி, அந்த பாவக அதிபதினு சொல்லக்கூடாது. நல்ல நிலைமையில் இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் போகிற இடம் எங்கே இருந்தாலும் நல்லதாகவே இருக்குங்க. சரி, லக்கண புள்ளி அந்த நட்சத்திரம் விழுந்தது, அவர் எங்கே இருக்கார், அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே அவருக்கு வாழ்க்கையில் செய்கிற மாதிரி எண்ணங்கள் தான் வரும். அவர் உள்ளூரில் லோக்கல் இருந்தாலும் செய்ப்பார். ஏன்னா லக்கண நாதன் நல்லா இருக்கார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. லக்கணம் விழுந்த புள்ளி அவரும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ பேரும் புகழாக தாங்க அவர் வாழ்வார். பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் செய்யணும், பொண்ணு பொருள் அப்படிலாம் வாழக்கூடிய வாய்ப்பு அவர்கிட்ட நிறைய. சரி, அப்போ அந்த லக்கண புள்ளி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு, நல்ல நிலைமையில் நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம். அப்போ அந்த லக்கண புள்ளி எங்கே, அந்த லக்கண புள்ளியோட நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார், லக்கணத்துக்கு எங்கே இருக்கார், பாவகம், லக்கண பாவகம், அந்த அதிபதி எங்கே இருக்கார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா. அப்போ இந்த சுபகிரகம் பார்க்குதா அவரை, இல்லை பாவகிரகம் பார்க்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டு அந்த உங்கள் சாதத்தை முடிவு பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் கேட்டதுக்கு தான் இந்த பதிலே. இப்போ வாடிக்கையாளர் நீங்கள் கேட்குறீங்க, அப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் லக்கண அதிபதி எங்கே இருக்காரோ, என்ன நட்சத்திரம் இருக்காரோ அவர் நல்லா இருக்கணும். பாவகரம் பார்வையில் இருக்கக்கூடாது, சுபகர பார்வை இருக்கணும். அப்போ லக்கண பாவக அதிபதி அவரும் நல்லா இருக்கணும், சுபகர பார்வையில் இருக்கணும். வாழ்க்கையில் செய்ப்பாருங்க. இந்த நாடு இல்லை, எந்த நாடு போனாலும் செய்ப்பார். முதல் சாதகம் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லக்கண நாதனார், லக்கண புள்ளி அந்த நட்சத்திர அதிபதி யார், அவர் எங்கெங்கே இருக்கார், 12ஆம் இடத்துக்கு போயிருக்காரா, வெளிநாடு வெளியூர். அப்போ 12ஆம் இடங்கிறது மீனமாக வருது, கடகமாக வருது, விருச்சிகமாக வருது, மகரமாக கூட வந்தால் அவங்க வெளிநாடு ஃபாரின் போய் கண்டிப்பாக செய்ப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இது நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட சொன்னாலும் சரி, வாடிக்கையாளர் நீங்களே உங்கள் சாதத்தை பார்க்கலாம், ஷார்ட்டில் போட்டிங்கன்னா தெரியும். அப்போ இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, உங்கள் லக்கணாதிபதி எங்கே போயிட்டுருக்காரு, அப்போ லக்கணாதிபதி எங்கே போயிட்டுருக்காரு, அப்போ லக்கண அதிபதி அவர் எங்கே போயிருக்காரு, நல்ல நிலைமை இருக்காரா. லக்கணம் விழுந்த புள்ளி அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார், இதை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசலாம். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், வாழ்க்கையில் செய்ப்பாரா தோப்பாரா. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ சாதகம் பார்க்க வந்திருக்கிறாங்க. நீங்கள் சாதகம் பார்க்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் கேள்வி, இப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க, அந்த சூசியரே உங்களுக்கு பதில் சொல்கிறார், டக்குன்னு 12 பாவம் சொல்கிறார். அப்படின்னா அவர் எப்படி எடுப்பார் தெரியுங்களா, சாதத்தை எப்படி கணக்கு எடுப்பார் தெரியுங்களா. உங்கள் இன்னைக்கு அதாவது லக்கண புள்ளி நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரு, சுபகரம் பாவகரம் பார்க்குதா, லக்கணாதிபதி இல்லை பாவக அதிபதி எங்கே இருக்கார், சுபகரகம் பார்க்குதா பாவகரகம் பார்க்குதா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, 12 பாவத்தில் எந்த அதிபதியோட திசை ஓடுது. இப்போ பாருங்கள், ரிஷு லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சுக்கிரன், என்னங்க லக்கணாதிபதி சுக்கிரன், அவரே என்னங்க அந்த லக்கணாதிபதி சுக்கிரன் 6 கூடையவனும் அவரே வந்துடுவார் பாருங்களேன். அப்போ அவரும் வருவார். அப்போ துலா லக்கணத்துக்கு 8 கூடையவனும் அவரே வந்துடுவார். அப்போ 2 பாவ பலனையும் நீங்கள் எடுத்து சொல்லணும். செவ்வாய் இருக்கார் மேச லக்கணாதிபதி செவ்வாய், அவர் 8 கூடையவனும் அவரே வந்துடுவார். மீன லக்கணாதிபதி குரு அவரே 10 கூடையவனும் அவரே வந்துடுவார். இப்போ இந்த 2 ஒரு திசை புத்தி ஓடுதுன்னா 2 பாவகத்தை நீங்கள் எடுத்து பலன் சொன்னால் நீங்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க்கை வளமுடன்.